நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். அப்படி என்னடா சொல்ல போறேன், எதிராக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம விஜய் இருக்காரா, அவர் எதுவும் ஒரு பக்கம் வீட்டை சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த சமயத்துல அந்த நர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துறாரு. விஜய் சாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதான் வராங்க அந்த நர்ஸ். அந்த சமயத்துல விஜய் கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, அவங்கள வந்து 4-5 ரவுடிங்கெல்லாம் கடத்திட்டு இருக்காங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட விசாரிச்சும் போது உங்கள் பொண்ணு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் இப்போவே எங்கள் கூடயே வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஒரு பக்கம் அந்த நர்ஸை பார்த்து பாட்டு பாடுறாரு. உடனே பார்க்கவே நம்ம மல்லி இதை காது கொடுத்து கேட்டுறாங்க. உடனே விஜய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் பரபரப்பாக அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு 2 பேரும் தயாராகின்னு இருக்காங்க. அந்த நர்ஸு கூட ஒரு பக்கம் கிளம்புறாங்க. டே தம்பி எங்கடா போற, அந்த அக்காவை விட்டுட்டு என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பாட்டு பாட ஆரம்பிச்சிடா. உடனே டே கழுத்து மேலே வச்சு அமைதியாக போயிரு, என் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டே இதெல்லாம் உனக்கு பத்தலை, இப்போ அந்த பாட்டு வேற போட்டு என்ன ஒரு பக்கம் டிப்ரெஷனில் தள்ள போகிறேன். டிப்ரெஷனில் இதுக்கு மேலே என்ன டிப்ரெஷனில் தள்ள மவளை ஏடா கூட மேலே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் சரி விடு, வாழ்க்கையில் கஷ்டன்றது நமக்கு வாக்கிங் போகிற மாதிரி எல்லா டைமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. என்றைக்கும் ஜெயிக்கணும் குமார், ஜெயிக்கணும், எல்லாரும் ஆனந்த பார்க்குற அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி டைலாக் மட்டும் ஒரு பக்கம் விட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணார். விஜய்க்கு ஃபோன் பண்ணி வெண்பா கிடைச்சாலா இல்லையா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் என்னோட பேத்தி உங்களை நம்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு என் பேத்தி அனுப்புறதுனால எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக ஒரு டைமும் ஒரு செகண்ட் இந்த மாதிரி சொல்லி என்ன ஆழமா குத்துறீங்க நீங்க. அந்த மல்லி இனிமே நமக்கு வேணாமாப்பிள்ள, வேணாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. டே கதிரேசா சொட்ட மாட்டியா, பேசுடி, எவ்வளவு பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என் மகள் கிடைச்சிருவேன், என் மகளை அழைச்சிட்டு வந்து மகனை அதுக்கப்புறம் உனக்கு பொம்பரை கட்ட மண்டே அவனுக்கு இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்னென்ன கூத்தெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கும்மி அடி தம்பி கும்மி அடி குனிஞ்சு கும்மி அடி அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைமை விஜய் இருக்காருல, அவருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்பாவை பார்த்துறாரு. வெண்பா என் மகளே 6 உயிர் மகளே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. வெண்பா வந்து மயக்கத்துல ஒரு பக்கம் டாடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சவுண்டு வருது. உடனே நம்ம மல்லி இருந்து அப்படியே வந்து வெண்பா குட்டி அப்படின்னு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுறா. வெண்பா குட்டி பாத்தியா, தன்னால பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அந்த அப்பாவும் கண்ணுக்கு தெரியல, ஆமாப்பா கண்ணுக்கு தெரியல அப்படின்ற சவுக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம மல்லியை கட்டி பிடிச்சிடறாங்க. விஜய்க்கு ஒரு 15 டேஸ் ஃபீல் ஆயிடுது. சரி ஓகே, அடுத்து விஜய் கிட்ட வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை காட்டுறாங்க. சரி ஓகே, என்ன இருந்தாலும் நம்மளோட அதிகமாக மல்லி தான் பாசம் வச்சுன்னு இருக்கா, இதுலேருந்தே நமக்கு தெரிய வந்துருச்சு. இதை பற்றியெல்லாம் பெருசாக நம்ம ஒரே பண்ணிட்டு இதவே ஒரு விஷயமா இடத்துக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டன்றது அடிக்கடி வரும் போகும், திரும்ப போகும் வரும், அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஜில்கானா டுக்குன்னு பாட்டை போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மொக்கையாக முடிச்சு விடலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. நர்ஸுக்கு கையில் ஒரு பணமும் கொடுக்குறாங்க. இந்தம்மா நர்ஸு, நீ நல்ல காரியம் செஞ்சுமா, இந்தம்மா பணம் பிடிமா, தங்கமே என் அருமை மகளே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. உடனே பார்க்கணும் நர்ஸ் வந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றினதுக்கு இது கூலியா, உங்கள் பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான், ஏன்னா அவங்க மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுருக்கேன். குழந்தைகள எனக்கு குழந்தை இல்லாமல் ஒரு பக்கம் அந்த கடவுள் 7 வருஷமாக கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் இன்னும் ஒரு குழந்தை இல்லை எனக்கு. உங்களுக்கு மாதிரி குழந்தை பிறந்தவங்களோட குழந்தைய கடத்தின்னு போய் விற்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காது, மனசில் எதுவுமே ஈரம் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க தோணுது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், போகிறதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். அதை நினச்சி நாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இதை கவலையாகக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிற மனப்பான்மையை வந்துக்கிட்டு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தால் நமக்கு ஒரு பக்கம் கவலையே இருக்காது.
ஒரு வாரமாக வச்சு கழுத்து அறுக்கிறாங்க இதே சீரியலை வச்சு 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 வச்சு. வெண்பா காணா, வெண்பா கண்டுபிடிப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னதே சொன்னால் ஒரு பக்கம் ஏன்டா சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி, புதுசாக நாம் எதனா கிரியேட் பண்ணி ஒன்று சொன்னால் என்னடா சீரியலில் நடக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம என்னதான் பேசுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி போனாலும் குத்துதுன்றாங்க, இப்படி போனாலும் கொடையுதுன்றாங்க. நம்ம என்ன தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுல. ஃபீல் அப்படிப்பட்ட ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலாக விட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எதை பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக கிவ்அவே ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. கிவ்அவே எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து என்னோட பர்த்டே வருது. அதுக்கு தான் இந்த கிவ்அவே பார்ட்டிசிபேஷன். யார் இதில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு என் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக அவங்களுக்கு சிறப்பான கிஃப்ட்டுகள் எல்லாமே ஒரு பக்கம் வழங்கப்படும். அதில் முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்ட் அனுப்பணும். அப்போ தான் நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பேன். நீங்கள் எதுவும் கிஃப்ட் தர மாட்டீங்க, நான் மட்டும் கிஃப்ட் தரணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுத்தல் வாங்கல் அப்போவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஏதோட கல்யாணத்துக்கு மொய் போட்டாங்களா மொய்யை திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணுவீங்களா, அடுத்து உங்கள் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன்னா, இதுதான் கிவ்அவே அப்படின்ற விஷயத்த நான் தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பக்கம் என்னடா கிவ்அவே வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தெளிவாக அழகாக க்யூட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பில்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்த வீடியோ உங்களை கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.